நேற்று சடவுன் போல் காலையில் போன கரண்ட் ஈவினிங் தான் வந்ததா. டிவியும் ஃபோனும் இல்லாமல் தூங்கி தூங்கி எந்திரிச்சு தான் மிச்சம். இதில் ஈவினிங் நான் எதிர்பார்க்கவே இல்லை, கொஞ்சம் நேரம் பெஞ்சாலும் நல்ல மழை. சரி நைட்டு நானும் அப்போத்தாவது தானே ஏதாவது சிம்பிளாக சமைச்சு சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தா செல்வா ஃபோன் பண்ணி நைட்டு எல்லாருமே சாப்பாட்டுக்கு வந்துடும்னு சொல்லிட்டானா. எல்லாரும் வரதுனால பெரிய பனையில் உழ வைக்கணும்ல, அதனால் வெளியே எடுப்பு அக்கா தான் வந்து பற்ற வச்சு உழ வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ மகளே எல்லோரும் வந்துட்டாளுங்களா. ஸ்கூலில் ஒரு நாய்க்குட்டி பாவமாக இருந்ததுமா அப்படின்னு தூக்கிட்டு வந்துருந்தாலும் எனக்கு என்னையே பார்த்த மாதிரி இருந்தது. நானும் இப்படி தான் எங்கே நாய்க்குட்டியை பார்த்தாலும் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து அம்மா கிட்ட விளக்கு மாத்தாடி மட்டடிலாம் பயங்கரமாக வாங்கியிருக்கேன். அந்த ஞாபகம் வந்தது எனக்கு. ஆல்ரெடி மகளிர் வீட்டில் 4 நாய்க்குட்டி நிற்கிது, அதில் ஒன்று பொண்ணு. இப்போ தூக்கிட்டு வந்ததும் பொண்ணு தான். வச்சா என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. பேசி கூட்டிகிட்டு போய் வீட்டில் வச்சுருங்கடின்னு அனுப்பிவிட்டு வீட்டு வாசலெல்லாம் கூட்டிகிட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு சாதம் குலைக்கக்கூடாதுன்னே அத்தை படித்து சொன்னாங்க. லைட்டாக குழஞ்ச மாதிரி இருந்தது. சரி ரசம் மட்டும் வைக்கிறேன், வரும்போது சிக்கன் ஏதாவது வாங்கிட்டு வா செல்வான்னு சொன்னேன். பட் சிக்கன் கிடைக்கவே இல்லை போல். நம்ம நேற்றுக்கு அப்புறம் தான் செல்வா ஃபோன் பண்ணி சிக்கன் கிடைக்கல ஏதாவது ரெடி பண்ணுன்னு சொன்னாங்க. சரி உருளைக்கிழங்கு பொரிக்கலாம் அப்படின்னு கட் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாருமே வந்துட்டாங்க. வந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு தாத்தா அண்ணா 2 பேருமே கிளம்பிட்டாங்க. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனால எல்லாருக்குமே செம்ம டயர்டு. ஆளுக்கு ஒரு மூலையை பார்த்து படுத்தாச்சு. சரி நம்ம உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிட்டு ரசம் அப்பளம் பொரிச்சாச்சு. அத்தை வந்து கருவாடு மட்டும் பொரிச்சாங்களா. எல்லாருமே சாப்பிட்டுட்டு நம்ம ரசத்தில் இன்றைக்கி ஒரு குட்டி மிஸ்டேக் பண்ணிட்டேன். அது எப்பவும் நடக்கிறது தான். ரசம் வச்சாலே பட் வந்து ரசம் நல்லாயிருக்குன்னு எல்லாரும் குடிக்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இதில் எங்கள் மாமா என் மருமகம் வச்சு வெள்ளைப்பூடு செம்மன்னு சொன்னாங்க. ஆனால் நான் வெள்ளைப்பூடு போடவே சுத்தமாக மறந்துட்டேன்.